இரக்கமுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்க முடிவாயிருந்து ஆவியானவரில் பொறுப்பேற்று வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையில நாம் வாசித்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4 to 16 வரை நாம் வாசி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தெபோராள் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்தவர்களாக அங்க இருக்கிற புறஜாதிகளின் மக்கள் மத்தியில விக்கிரங்களுக்கு வழிபாடு பண்ணி தங்களுடைய பொல்லாத வழிகளில நடந்து கர்த்தருக்கு விரோதமாக முறிமுறிப்பை உண்டாக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்னா அவர்களை அந்த அந்நியர் கையில ஒப்பு கொடுத்து அவர்களை ஒடுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த வேளையில நாம் பார்க்கும் பொழுது 20 வருஷங்களாக யாபீன் என்ற ஒரு கானானிய ராஜாவிடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர்களை 20 ஆண்டுகளாக கொடூரமாக வழி நடத்தினார்கள். அப்போதுதான் அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தரை நோக்கி கதறி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே உங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாங்க, அவங்க மேல மனதுருகி தெபோராள் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் உருவாக்கினார். அந்த தெபோரா என்ற கர்த்தருக்கு பயந்த ஒரு மகள், அவளை நம்ம போல குடும்பத்தை சார்ந்த ஒரு மகளா இருந்தாலும் அந்த மகளுக்குள்ள இருந்த கர்த்தருடைய பயம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மகளுக்கு 2 வகையான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். 2 வகையான வரங்களை வல்லமைகளை கொடுத்தார். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்காக ஒரு நியாயாதிபதியாக கர்த்தர் ஏற்படுத்தினார். நியாயாதிபதி நியாயம் விசாரிக்கணும்னு சொன்னா அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. நியாயம் அவர்களை விசாரிக்கும் போது ஒருவருக்கு ஒருவர் பொல்லாங்கா எவ்வளோ பேசுபவர்களாம் அதுகளை அமர்சித்து உங்களுக்கு நியாயம் செய்யும். அப்படியாக நாம் பார்க்கும்போது சாலமோன் ராஜாவை நாம் பார்ப்போம்னு சொன்னா சாலமோன் கர்த்தருடைய சமூகத்துல தாவீதுக்கு அடுத்த பிறகு சாலமோனை கர்த்தர் இஸ்ரவேல் மேல ராஜாவாக்கினாரு. அவர் ராஜாவாக்கின போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ராத்திரியில சாலமோனே உங்களுக்கு என்ன தேவை என்னோட கேளு என்று சொல்லி கேட்கிறாரு. அப்போ இந்த சாலமோன் எதை கேட்கிறான்னு சொன்னா, அவன் சொத்தோ சுகத்தோ தன்னுடைய சத்துருக்குடைய பிராணனை அவர் கேட்கிற எதை கேட்கிறான்னா, ஆண்டவரே இந்த ஏராளமான ஜனங்களை ஆளுகை செய்ய எனக்கு என்ன வேணும், ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, உனக்கு ஞானம் மாத்திரம்னு சொல்லி ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் யாரு கொடுத்தார், சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்தாரு. அதே விதமாக தான் நாம் இந்த தெபோராளை பார்க்கும்போது கர்த்தர் நியாயம் விசாரிக்க தெபோராளுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஞானம் மாத்திரமல்ல, அந்த தெபோராளுக்கு கர்த்தர் கொடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஒரு பெரிய வரங்களை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தெபோராள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதி மாத்திரமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் கர்த்தர் மாற்றினார். இஸ்ரவேலுக்குள்ள அவர்கள் ஒடுங்கி யுத்தத்தில் ஒடுங்கி பயந்து இருக்கும் போது மீண்டுமாக அந்த தேசத்தினுடைய ராஜா அந்த ஜனங்களை ஒடுப்பதற்கு சிசேரா என்ற அவனுக்கு ஒரு இராணுவ சேனாதிபதி இருந்தான். அவங்ககிட்ட எப்படி இருந்துச்சுன்னா 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவ்வளவு திரளான ஜனங்கள் யுத்த வீரர்கள் அவர்கிட்ட இருக்கும்போது, ஆனா இந்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரு 12,000 ஜனங்களை நீ தேர்ந்தெடுத்து தெபோராள் சொல்றால் பாராக்கு என்ற இஸ்ரவேலுடைய ஒரு சேனை தலைவர்கிட்ட ஒரு 12,000 பேரை தெரிஞ்செடுத்து நீ போயிட்டு அந்த சிசேராவோட கூட யுத்தம் பண்ண கர்த்தர் அந்த யுத்தத்தை என்ன பண்ணுவாரு, உனக்கு ஒப்பு கொடுப்பாரு என்று சொல்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த பாராக்குன்ற பையன் சேனை தலைவர் என்ன சொல்றான்னு சொன்னா, நான் போல நீங்க வந்தாதான் நான் போறேன்னு சொல்றான். அப்பொழுது இந்த தெபோராள் தைரியத்தோட யுத்த களத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல யுத்தத்தை வென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தெபோராள் சொல்ற, இதுவே
உனக்கல்ல, இது ஒரு பெண்கு உரியது யுத்தம்னு சொல்றான். அப்படியாக யுத்தத்தில் அந்த திரளான ஜனங்க மடிஞ்சி ஒன்று குவித்து போட்டாங்க. அப்பொழுது இந்த சிசேரா என்ற சேன தளபதி என்ன பண்றான், எல்லாம் ஆண்டு கூட்டாங்கன்னு சொல்லி ஓடி ஒளிந்து என்ன வரான், அந்த இஸ்ரவேலுக்குள்ள ஒரு கூடாரத்துக்குள்ள வரான். அந்த கூடாரத்துக்குள்ள வரும்போது அந்த கூடாரத்துக்கு ஒரு மணி என்ன பண்றாங்க, கூடாரத்தில் அவனை ஒழித்து வச்சுட்டு மூடிட்டு ஜம்காலத்துல ஒரு உளியத்துக்குன்னு ஒரு ஆணியத்தை தண்ணியில் அடிக்கிறான், அப்படி செத்து போயிடலாம். அப்படியாக கர்த்தர் செபோராவின் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். யுத்தத்துல வெற்றி சிறந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். செபோரால் மாத்திரமல்ல, செபோரால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாம் இன்னும் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போமானால், செபோராகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போகும் என்று செபோரால் சொல்கிறார். அந்த குடும்பத்துக்கு மாற்றமல்ல, இஸ்ரவேல் முழு ஜனங்களுக்குமாக கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் ஒரு தாயாக எழும்பும் என்று அவர்களை அந்த தாயார் நேசித்து வழி நடத்தினாள் என்று பார்க்கிறோம். இந்த செபோராவை பற்றி பாடல் பாடப்படுகும் பொழுது, விழி விழி செபோராலே இன்னும் விழுந்து கற்றுக்காக நீ அரிய பெரிய காரியங்களை செய்ய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் செபோராவை பார்க்கும்போது அவன் எப்படியாக எழுதி ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நியாயாதிபதியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ ஜனமே, நாம் எப்படி இருக்கிறோம் ஒரு சமயம் யோசித்து பாருங்க. இந்த கடைசி நாளத்துல நடந்து கொண்டுகிற நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் அதி சீக்கிரத்திலே வருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் யாவருமாக நாம் எப்படி இருக்கணும் என்பதை உணரணும். நம் கர்த்தர் கொடுத்திருக்கிற நாளில் நேரத்தை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிற தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். ஆகையினால இப்படியாக நாம் வேதத்தில் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக அநேக பெண்கள் கர்த்தருக்காக எழுந்திருக்கிறாங்க, ஜனங்களுக்காக எழுந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை அவ்வளவு ஊழியத்தை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை ஒரு சமயம் நாம் உணர வேண்டும். மீண்டுமாக நாம் இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எஸ்தர் ராஜாத்தை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பெண்கள் நியாயராக இருக்கிறபடினால்தான் நாம் பெண்களை குறித்து நாம் சிந்திக்க நம்முடைய கடமையாக இருக்கிறது. எஸ்தர் ராஜாச்சி அந்த யூத ஜனங்களெல்லாம் அடிமைகளாக சூசான் என்ற ஒரு பட்டணத்திற்குள்ளாக அடிமைகளாக போயிருந்தார்கள். அப்போ இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு தாய் தந்தை இருந்தாரா? எஸ்தர் ராஜாத்திக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை. யார் மூலமாக? அந்த சிறிய தகப்பன் மூலமாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண்மணி. அவங்க அடிமைகளாக போன நேரத்தில் கர்த்தருடைய கண்களில எஸ்தர் ராஜாதிக்கு என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைச்சிட்டு. கிருபை கிடைச்சிட்டு அந்த கதை இன்னும் அதிகமா இருக்குது. ஆனா நான் சுருக்கமா சொல்றேன். கிருபை கிடைச்சதுனால்தான் அந்த தேசத்துக்கு ஒரு பட்டப்பு ராணியாக கர்த்தர் எஸ்தர் ராஜாத்திய உயர்த்தினார். எஸ்தர் ராஜாத்தி ஒரு சௌந்தரியமுள்ள மகளாக, அழகுள்ள ஒரு பெண்ணாக, ராஜா விரும்பத்தக்கதான ஒரு ரூபமும் குணாதிசயங்கள் அந்த மகளுக்குள்ள இருந்ததுனால்தான் அந்த ராஜா அந்த ராஜாத்தியை என்ன பண்ணாங்க? பட்டப்பு ராணியாக அபிஷேகம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக இருக்கும்போது யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் எழுந்தது. யூத குலத்தை அழிச்சு போடணும்னு சொல்லிட்டு அந்த தேசத்தில் இருக்கிற மந்திரி ஆமான் என்றவன் என்ன பண்றான்? சதி யோசனை பண்ணி அந்த ஜனங்களை அழிச்சிடணும் அப்படின்ற நேரத்தை காலத்தெல்லாம் குடிச்சிட்டு தூக்கு மேடியெல்லாம் போட்டு வச்சிடறான். அப்படியா இருக்கும்போது இந்த யூத ஜனங்களுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. இப்படியாக நம்முடைய குலத்தை அழிக்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட அறிவிக்கிறாங்க? எஸ்தர் ராஜாஜி கிட்ட அறிவிக்கிறாங்க. இது மாதிரி நம்ம யூத குலத்தை அழிக்க திட்டம் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ ராஜாத்தை என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் ராஜா சமூகத்துல போட்ட எனக்கு இன்னைக்கே வித்தனவில்லை எனக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க தகப்பனார் என்ன சொல்றாரு? நீ ராஜாவா ராஜா சமூகத்துல இருக்கிறபடினால நீ தப்பிச்சுக்கணும்னு இருக்காத,
நீ பேசுறதுனால கர்த்தர் எங்களுக்கு வேறு வழியாக எனக்கு என்ன கொடுப்பாரு? ரட்சிப்பை கொடுப்பாரு, விடுதலையை கொடுப்பாருன்னு சொல்லும்போது அந்த எஸ்தர் ராஜாக்கு என்ன பண்றானா, ஒரு பெரிய ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நானும் என் தாதிமார்களும் 3 நாட்களும் உண்ணாம உருளாம என்ன பண்ணுவோம்? நாங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம். சூசானில் இருக்கிற எல்லா யூத ஜனங்களுக்கும் அப்படியாக நீங்க உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் அளவும் அந்த எஸ்தர் ராஜாஜி என்ன பண்றான்? தேவ சமூகத்துல உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறான். ராஜா சமூகத்தில் நான் போனா ஒருவேளை சட்டம் மீறி நான் மறிக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தாலும் நான் அதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபித்த மாத்திரத்துல கர்த்தர் பெரிய வெற்றியை எஸ்தர் ராஜாத்தின் மூலமாக யூத ஜனங்களை அழிவிலிருந்து கர்த்தர் காத்து அவங்களுக்கு சதி நினைச்ச அந்த ஆமான அந்த தூக்கு நடுவில மறிச்சு போனாங்க, தூக்குப்பட்டார்கள் என்று சொல்ல பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை எஸ்தர் ராஜாச்சி அந்த சிறு பெண்ணு தாய் தகப்பனாத பெண்ணை கர்த்தர் எப்படியாக பயன்படுத்தினார்னா ஒரு யூத குலத்திலே ரட்சிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய நிலைமை நம்ம பார்க்கணும். நாம் எதுக்கு பிரயோஜனமா இருக்கணும்? நம்ம வீடு, நம்ம குடும்பம், இப்படியா இந்த பிரயோஜனமே அது. நாம் ஜெபியும், கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபியும், கொடுக்கிற நேரத்துல ஜெபியும். நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க? இந்த ரோட்டு மேல கண்ணு மணிக்கதான் ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டி யாருக்கான ஒரு கஷ்டம் என்ன பண்ண முடியும்? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம புத்தி சொன்னோம். இருக்கிற நேரத்தில் தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். வீட்டில் இருக்கிற தகப்ப மரம் வேலைகளுக்கு போறாங்க, அவங்க போயிட்டு காலையில் போயிட்டு சாயங்காலம் வருவாங்களான்னு ஒரு நிச்சயம் இருக்குதா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க சாயங்காலம் நல்லா வர்றாங்க இருக்குதா? அதுக்கெல்லாம் நாம் ஜெபிக்கணும். நம்ம சொன்னா இருந்த நம்ம நேரத்தை கழிக்கூடாது. கர்த்தருடைய நாள் அது சீக்கிரமாய் வந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். இன்னுமாக நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்கிறேன். யோப்பா பட்டணம் லீத்தா ஊருக்கு சமீபமானதினாலே பேதுரு அவ்விடத்தில் இருந்தான். 36ஆம் வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபிதாள் என்னும் பேருடைய ஒரு சிசி இருந்தாள். அவள் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். அந்நாட்களிலே அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குறைப்பாட்டி மேல் வீட்டிலே கடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். நற்கிரிகள் யார் செய்தான்னு சொன்னா ஒரு 7 விதவை தொர்கால், யோப்பா பட்டணத்துல தொர்கால் என்ற ஒரு 7 விதவை அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா நற்கிரிகளை செய்தார்கள், தானா தர்மங்களை செய்திருக்கிறாங்க. அப்படியாக செய்து அந்த தாயார் மறுக்கும் போது அந்த ஜனங்கள் எல்லாம் கதறி பக்கத்தில் இருக்கிற யார் அழைக்கிறாங்கன்னு சொன்னா நான் கடைசியாக படிக்கும்போது பேதுருவை 7 சீசனை அழைக்கிறார்கள். அவர் வந்து அந்த ஜபம் செய்து மேல் வீட்டில் கடத்திருக்கிற அந்த தொர்காலை பார்த்து ஜபம் செய்யும்போது அவர்கள் வெளியோடு இருக்கிறார். அப்படி என்று பார்க்கிறோம். அந்த தொர்கால் என்ன செய்யலாம்? நற்கிரிகளை செய்யலாம். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நாம் மற்றவங்களுக்கு செய்யணும். ஏழை எளியவர்களுக்காக ஏழை மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? அப்படி இல்லாதபடி நம்மளால் ஏங்குத்த மற்றவர்களுக்கு இந்த தொர்காலை போல நம்ம வேத சமூகத்துல தாழ்த்து நாம் அர்ப்பணிக்கு போகணும். கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் இன்னும் நம்ம சபையில வேறு இன்னும் எழுப்புதலை கட்டளையிடணும். நம் சபையில இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வல்லமையான கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தணும். காரணம் என்ன? நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய ஊழியத்துல ஈடுபாடு வேணும். இந்த கடைசி காலத்துல எப்படியெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்குது, நாங்கள் பாடுபடணும்னு சொல்லி உடம்பணும். அருமையான கற்றுடி பிள்ளைங்களை நாம் பெண்களை நினைக்கும் போது நமக்கு ஒண்ணுமே கவலை நம்ம வீட்டில் இருக்கிறோம். எத்தனை பெண் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஸ்கூல் போற பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புல அந்த இருக்கிற அந்த ஆசிரியர் மூலமாகவே பாதிக்கப்படுறாங்க. வாலிப பிள்ளைங்க படிக்கிற இடத்துல வேலை ஸ்தலங்கள அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாது எத்தனை பெண் பிள்ளைகளை பாலிய வளாக்கரம் செய்து பிள்ளைகளின் விசாவச்சரம் ஒரு கண்குளிராக டிவி மூலமாக காண்கிறோம். இதுகளுக்கெல்லாம் நாம் உத்தரவாதம் பண்ணி வேற சமூகத்திலே நாம் ஜெபிக்கணும்.
அப்படி ஜெபிக்கும் போதுதான் தேவன் விடுதலை கொடுப்பார், நமக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பெண்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். நம்ம செய்திருக்கிற நம்ம கிராமத்தின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். நம்ம கிராமத்துல பார்த்தா ஒரு பக்கம் துக்கம், இன்னொரு பக்கம் குச்சி வீழ்ச்சிட்டு ஆடுறாங்க. குச்சிட்டு இதாங்க சீக்கிரமா செத்து போறாங்க. 7 பிள்ளைகள் வெறுங்களாயிறாங்க. சின்ன வயசுல வெறுங்களாயிட்டு குழந்தைங்களை வளர்க்கல படாத பாடுபடுறாங்க. இவங்களெல்லாம் நம்மளோட நாம் சொகுசாக இருக்கிறது மாத்திரமே, இவங்களெல்லாம் நாம் சிந்திக்கணும். நம்முடைய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம் குடும்பத்தில் ஏற்பட்ட நம்ம எப்படி இருப்போம் அப்படி நாம் உணர்ந்தவர்களாக தைரியான வாலிப பெண் பிள்ளைகளை நேரத்தை வீணடிக்காதபடி காலத்தில் அறிவுதான் கர்த்தர் காரியங்களை செய்வார். நாம் தேவ சமூகத்தில் பார்த்த 3-4 பெண்களின் மூலமாக அறியக்கூடிய காரியங்களை கற்று நமக்கு செய்தார். ஆகையினால ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜெபித்து போதிய காரியங்களை செய்ய தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டுனா ஸ்திரியை சிருஷ்டித்த பேருக்கு எல்லாத்தையுமே நிறுத்திட்டு அவங்க கிட்ட என்ன பண்ணாரு, மிகப்பெரிய பழகுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நம்ம எவ்வளவு விசேஷமானவங்க இல்லையா? வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசு வந்தே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. புள்ள சாப்பாடுக்குது, யாரு வேணும் எவ்வளோ சாப்பிடுங்க, புள்ள இருக்குது. வருத்தத்தோடு அழிப்பது